Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு TET பேப்பர் 2ல இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபாரின் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் பேப்பர் 2 சிலபஸ் கிளாரிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கு சொல்லியிருப்போம். அதில் எந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க, அதோட மீனிங்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் அதோட டாப்பிக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாபிக் இருக்குது. ஃபாரின் வேர்ட்ஸ் அண்டு ஃப்ரேசஸ். யூ ஹாவ் கம் அக்ராஸ் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரேசஸ் என் ஃபேமிலி அண்ட் போன்ஸ் மோட்ஸ் இந்தி லெசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தி லெசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்டிகுலர் யூனிட்டில் இந்த லெசனில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி ஃபாரின் வேர்ட்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நவ் லுக் அட் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ் அண்ட் தேர் மீனிங்ஸ். இப்போது இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், இது இல்லாமல் எக்ஸஸாக கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸு, அதோட மீனிங்ஸு, அது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்க்குறோம், Viva-voice. அதே மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஃபனட்டிக்ஸ்லேயுமே அந்த வேர்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் பார்த்திங்கன்னா எ ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். Viva-voice அப்படின்றது எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஒன்று ஒரு எக்ஸாம் ஸ்போக்கனாக இருக்கணும், இல்லை ரிட்டனாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ Viva-voice அப்படின்னு சொல்லும்போது கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, எழுத மாட்டாங்க. ஸ்போக்கன் எக்ஸாமினேஷனாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் அண்ட் பேக்கேஜஸில், அதே மாதிரி ரிசர்ச் எக்ஸாம்ஸில், எம்ஃபில் எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா Viva-voice ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் மெத்தட்னே எழுதுவாங்க. அதாவது எழுதுறது, நாட் செலக்டிங் பை த ஆப்ஷன்ஸு, ஆல்சோ பை ரைட்டிங் த டிஸ்கிரிப்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, ஸ்போக்கனுமே இருக்குது. அதில் Viva-voice அப்படின்றது ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் வேர்டு சினிடை அப்படின்னா வித்தவுட் எ டேட் பீயிங் ஃபிக்ஸ்டு அப்படின்னா முன்னாடியே எந்த டேட்டுமே அதுக்குன்னு நிர்ணயிக்கப்படாமல் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் பார்த்திங்கன்னா சினிடை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்டு ரெஸ்யூம். இட்ஸ் நத்திங் பட் எ ப்ரீஃப் சம்மரி. ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இப்போல்லாம் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா கூட எ ப்ரீஃப் சம்மரி. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த மாதிரி. கரிக்குலம் வைட்டே அப்படின்றது டைரெக்டாக இருக்கும். நேஷனாலிட்டி, ரிலீஜியனு, ஆக்குபேஷனு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரெஸ்யூம் இஸ் நத்திங் பட் எ ப்ரீஃப் சம்மரி. நெக்ஸ்ட் வேர்டு ரேப்போர்ட். எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் குட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு குட் ரேப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப். ஷீ இஸ் த ரேப்போர்ட் பிட்வீன் அஸ். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவள் ஒரு ரேப்போர்ட்டாக இருக்கா, அவளும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரேப்போர்ட். நெக்ஸ்ட் bonafide. Bonafide இஸ் நத்திங் பட் ஜெனுயின். இட் வாஸ் bonafide சர்டிஃபிகேட் டு ஹி ஆர் ஷி அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா, நேர்மையான bonafide சர்டிஃபிகேட். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஜெனுயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ புக்கில் பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க எக்ஸசைஸ் மாதிரி. ரெஃபர் டு த டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். யூஸ் தெம் இன் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன். ஸோ நமக்கு அதோட மீனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை பார்க்குறோம். பான் வாயேஜ் அப்படின்னா ஹாவ் எ நைஸ் ட்ரிப். வாயேஜுக்கு போகிறது, பிரயாணங்களுக்கு போகிறது. லெசன் கூட ஒன்று வரும் பாருங்கள், கல்பனா சாவ்லாவோட பான் வாயேஜ் அப்படின்றது போல். ஸோ அதுதான் நைஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வேர்டு இன் டோட்டோ. தட் இஸ் நத்திங் பட் இன் கால். ஆக்சுவலாக கால் இஸ் நத்திங் பட் எ நவுன் அப்படின்னா கூப்பிடுறது, இன் கால் அப்படின்னு. அதுக்கடுத்த வேர்டு லியசன் அப்படின்னா கான்டாக்ட். கான்டாக்ட்னு தொடர்பில் இருக்கிறது. ஸ்டில் ஐ வாஸ் கான்டாக்ட் வித் மை ஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் நத்திங் பட் லியசன். நெக்ஸ்ட் வேர்டு எக்ஸ்கிரேஷியா அப்படின்னா அவுட் இன் குட்வில் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு இருக்கிறது. அவுட் இன் குட்வில் அப்படின்றது தான் எக்ஸ்கிரேஷியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி இஸ் நத்திங் பட் குரூப். இன் எ குரூப். இன் எ குரூப் அப்படின்னு சொல்லும்போது அது பேர் குரூப்பாக கூட இருக்கலாம். அதாவது ஒத்த வயதுடையவர்கள் இருக்கக்கூடிய குழு, அதுதான் பார்த்திங்கன்னா இன் எ குரூப், எம்எஸ்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த வேர்டு என் ரூட். என் ரூட் அப்படின்னா டியூரிங் எ ஜேர்னி, பிரயாணத்தின் போது அப்படின்றது அதோட மீனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அடாக். கிரியேட்டட் ஃபார் எ பர்டிகுலர் பர்பஸ் அப்படின்னா ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று.
ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி டெம்பரவரியாக இருக்கிறது, அதுதான் வந்து அடாக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த வேர்டு ஃபாக்ஸ் பாஸ் இட்ஸ் நத்திங் பட் எ பிளண்டர். பிளண்டர் அப்படின்னா தவறு, மிஸ்டேக் பண்ணுறது. ஐ டிட் எ பிளண்டர் மிஸ்டேக் இன் மை எக்ஸாமினேஷன் இல்லைங்களா. ஒரு மிகப்பெரிய தவறு வந்து பண்ணிட்டேன் என்னோடய எக்ஸாமில், ஒரு மார்க் வந்து அதனால் போனதுனால என்னோடய சென்டம் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பிளண்டர். அதுக்கடுத்த வேர்டு பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னா பெட்டர் ஆர் மோர் தென் ஆல் அதர்ஸ் இன் த சேம் கைண்ட். பார் எக்ஸலன்ஸ், ஹிஸ் எக்ஸலன்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. அங்கே குழுமி இருக்கக்கூடியவர்களையே வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கி இருக்கக்கூடிய, அதே ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பட்டமளிப்பு விழாக்கள் எல்லாம் வந்து பட்டம் அளிப்பவர், ஒரு ஆளுநர் வந்து பட்டம் அளிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரை வரவேற்கும் விதமாக சொல்கிறது ஹிஸ் எக்ஸலன்சி, மேதகு அவர்கள். அதுதான் இந்த இடத்துல பார் எக்ஸலன்ஸ் அப்படின்னா பெட்டர் ஆர் மோர் தென் ஆல் அதர்ஸ் ஆஃப் த சேம் கைண்ட். எல்லாருமே விட, அங்கே இருக்கக்கூடியவர்களையே எல்லாரையுமே விட தலை சிறந்த, மேதகு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வர்றது தான் பார் எக்ஸலன்ஸு. அதுக்கு அடுத்த வேர்டு பார்க்குறோம் இன் கேமரா. இன் கேமரா இஸ் நத்திங் பட் இன் ப்ரைவேட். ஏ ப்ரைவேட் கான்வர்சேஷன் எதுவாக கூட இருக்கலாம். எ ப்ரைவேட் சுச்சுவேஷன், எ ப்ரைவேட் கான்வர்சேஷன், வாட் எவர் இட் மே பி, இட் ரிலேட்ஸ் டு இன் கேமரா. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்குறோம் ஸ்டேட்டஸ் கியூ இஸ் நத்திங் பட் த கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஸோ ரேண்டம் நம்பர் விடுவாங்க இல்லைங்களா, யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் வெளியிடுவாங்க இல்லைங்களா. அப்போ கேட்பாங்க இல்லையா கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ரேண்டம் நம்பர் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போத்தைய சுச்சுவேஷன், எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் இஸ் நத்திங் பட் கரண்ட் சுச்சுவேஷன். அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் கியூ. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வேர்டு பார்க்குறோம் மேக்னம் ஆப்பஸ். அதோட மீனிங் என்னென்னா எ கிரேட் ஒர்க். ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆத்தரோட த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர்லேட்டிவில், அதுதான் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்வர்த்தோட மேக்னம் ஆப்பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா த ப்ரிலூட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கால்ரிட்ஜோட மேக்னம் ஆப்பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குப்லகான் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி எது த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து வாக்ஸ் பாப்புலி. அதோட மீனிங் என்னென்னா வாய்ஸ் ஆஃப் த பீப்புள், தட் இஸ் நத்திங் பட் அ மெஜாரிட்டி. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை வந்து எலெக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து வாக்ஸ் பாப்புலி, வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் எல்லாருமா சேர்ந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறது, மக்களின் குரல். சரிங்களா. நெக்ஸ்ட் வேர்டு இன்காக்னிட்டோ. அதோட மீனிங் வந்து ட்ரூ ஐடென்டிட்டி, உண்மையான அடையாளம். இது ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஜா வு, எ ஃபீலிங் ஆஃப் அப்படின்றது அதோட மீனிங்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இந்த வார்த்தை ரொம்ப பிரதிபலிக்கும் அப்படின்னா, நிறைய மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஜா வு அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரோட்ரிகோவோட லிரிக்ஸ் வந்து டேஜாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா. இங்கிலீஷ் இஸ் நத்திங் பட் பாரோடு லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ அவ்வளோ ஒரு கேட்சி லாங்குவேஜ். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா த வேர்ட் விச் இஸ் வெரி பாப்புலர் குடோஸ். குடோஸ் அப்படின்ற வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. டு என்கரேஜ் அதர்ஸ், யூ ஆர் டூயிங் வித் யுவர் குடோஸ், யுவர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆர் சிம்ப்ளி குடோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. டெய்லி ஆன் பிளாட்ஃபார்ம் நிறைய வார்த்தைகள் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்த வார்த்தைகள் தான் இதுவுமே கூட. நெக்ஸ்ட் வேர்டு பார்க்குறோம் ஆலா கார்ட்டி இஸ் நத்திங் பட் ரெஃபர்ஸ் டு ஃபுட். இது ரொம்பவுமே வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டுமே கூட. இது வந்து பேசிக்கலி ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. இதை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் மெனு கார்டில் வந்து பார்க்கலாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸோட மெனு கார்டில். அதே மாதிரி இப்போ வந்து தனித்தனியாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸு, அந்த மாதிரி தனித்தனியாக ஃபுட்டு வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பர்டிகுலர்லி ஃப்ரெஞ்ச் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆலா கார்ட்டி அப்படின்றது வந்து அதோட மெனு கார்டு. சரிங்களா. நெக்ஸ்ட் வேர்டு வயா மீடியா, எ மிடில் வே. வயா மீடியா அதோட மீனிங் என்னென்னா எ மிடில் வே இஸ் நத்திங் பட் த்ரூ, இன் த மிடில் ஆஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதற்கு இடையில் அப்படின்ற மீனிங் சொல்லலாம். அதுக்கடுத்த வேர்டு பெர் கேபிட்டா. அதோட மீனிங் பார்க்குறோம் ஃபார் ஈச் பர்சன். இந்த பெர் கேபிட்டா அப்படின்ற வேர்டு எங்கே ரொம்ப பிரபலம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில். இந்த ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா அப்படின்ற வேர்டு இல்லாமல் அதை வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது. தனிநபர் வருமானம்
நாட்டின் மொத்த வருமானம் இதெல்லாம் சேர்த்து சராசரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை தான் இது. per capita ஃபார் ஈச் பர்சன் எவ்ரி இண்டிவிஜுவல், தனிநபர் வருமானம் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வேர்டு பார்க்குறோம். TET. இட்ஸ் நத்திங் பட் எ ப்ரைவேட் கான்வர்சேஷன். ப்ரைவேட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட உரையாடல்கள், அதுதான் வந்து ப்ரைவேட் கான்வர்சேஷன். நெக்ஸ்ட் வேர்டு வந்து பார்க்குறோம். கார்டி பிளான்ச்சி அப்படின்னா மீனிங் வந்து பாருங்கள், கம்ப்ளீட் ஃப்ரீடம். இப்போது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய ஆத்தர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து நாவல்ஸ்லாம் எழுதும்போது கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரியே வந்து எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ச் அப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீடமாக இருப்பாங்க. அதே வந்து நமக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே வந்து ஆத்தர் வந்து சொல்லிடுவார், சம் வாட் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ச் அப்படின்னா ஸோ ஷீ டு பி வெரி ஃப்ரீடம் ஃப்ரம் த பிகினிங் அப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களோட ஃபுல் கதாபாத்திரமுமே பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த பிளாட் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் ஃப்ரீடம், முழு சுதந்திரமாக இருக்கிறது. அதுதான் வந்து கார்ட் பிளான்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையோட பொருள். நெக்ஸ்ட் வேர்டு யோகா. எஸ் டிசிப்ளின் த்ரூ விச் ஒன் சீக்ஸ் யூனியன் வித் த டிவைன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. யோகா அப்படின்ற வேர்டு வந்து உளம் சார்ந்த அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனிப்பட்ட நபர் சார்ந்த, அது ஒரு எக்ஸசைஸு, வாழ்வியல் முறை, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான். அதுக்கடுத்து வெண்டட்டா, அதோட மீனிங் பார்க்குறோம். எ லாங் வயலண்ட் டிஸ்அக்ரிமெண்ட், சண்டை போட்டுக்கிறது. பிட்வீன் தம் எ வெண்டட்டா நெவர் எண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. வயலண்ட் டிஸ்அக்ரிமெண்ட், இட் கோஸ் ஆன், தர் இஸ் நோ எண்ட் வென் தே கன்க்ளூட் அப்படின்ற மாதிரி ஒரு வெண்டட்டா பாஸ் ஆகிட்டே இருக்கிறது. அதுதான் அதோட மீனிங்கு. அதுக்கு அடுத்த வேர்டு பார்க்குறோம். நோவ்யூ ரிச் அப்படின்ற வேர்டு. எ பர்சன் நியூலி ரிச், புதுசாக வந்து டெவலப் ஆகி ஒருத்தர் வந்து ரிச் ஆகிறது, அதுக்கு பேர் தான் வந்து நோவ்யூ ரிச் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்த வேர்டு பார்க்குறோம். ரிப்பார்ட்டினா எ ரெடி அண்ட் விட்டி ரிட்டார்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை பண்ணுறது. ஒரு விஷயம் வந்து கன்க்ளூட் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஆனாலுமே வந்து மறுபரிசீலனை பண்ணி அதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றது. இட் இஸ் நத்திங் பட் ரிப்பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த வேர்டு கறி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எ சாஸ் மேட் வித் வெஜிடபிள்ஸ், சரிங்களா. அதுக்கடுத்த வேர்டு பொனான்சா. எ சுச்சுவேஷன் டு மேக் எக்ஸ்ட்ரா மணி ஆர் டு பி சக்ஸஸ்ஃபுல். எல்லாருக்குமே நிறைய வேர்ட்ஸ் ஞாபகம் வந்திருக்கோம், அதில் இதுவுமே ஒன்று. நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கார் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எ நியூ பொனான்சா, அந்த பெரிய ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள். எ நியூ பொனான்சா, இது மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கம்மியாகும், இல்லைன்னா இவ்வளோ ஆடட் அட்வான்டேஜஸ் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து பொனான்சா. இட்ஸ் நத்திங் பட் எ சுச்சுவேஷன் டு மேக் எக்ஸ்ட்ரா மணி ஆர் டு பி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு பூன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பொனான்சா அப்படின்ற வார்த்தைக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதில் புக்கில் கொடுத்துருந்த வார்த்தைகள், அதோட ஒரு சில வேர்ட்ஸ் நம்மளுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், ஹவ் த borrowed லாங்குவேஜ் ஹேஸ் டு பி அப்படின்ற மாதிரி. இங்கிலீஷில் வந்து எத்தனை வெளியே இருக்கக்கூடிய வார்த்தைகள், எத்தனை மொழிகளோட வார்த்தைகள் வந்து இதில் கலந்துருக்குது அப்படின்றதையுமே நம்ம இதில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு முறைக்கு 2 முறை வழக்கம் போல் நான் வந்து எக்ஸசைஸ்களை சொல்கிற மாதிரி தான். கேட்கும்போது இட் ஷுட் பி வெரி ஈஸி டு ஆன்சர் இல்லைங்களா. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.